தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த காணொலியை பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறை இதில் காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ருஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? ருஷி ஆனந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் தான். அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? நீங்கள் சொன்னதை போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? 15-20 வருடங்களுக்கு முன்னால் நான் நயினார் பாளையம் என்ற இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புதுச்சேரி பக்கத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார். எனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு. கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றவுடன் சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு, இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். கரூர் நெரிசல் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் எழுப்பியுள்ள கேள்வியிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இன்னொரு உதாரணம் கூட என்னால் சொல்ல முடியும். ஜெயலலிதா காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய விழா நடத்தியது மகாபலிபுரம் என்று நினைக்கிறேன். அதற்கு சென்ற வழியிலே பல பிரச்சனைகள். அதற்கு பிறகு டாக்டர் அவர்கள் பேசும்போது, சீனியர் டாக்டர் பேசும்போது 11:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பேசுவேன், முடிஞ்சால் என் மீது வழக்கு போட விட்டோம் என்றெல்லாம் அவர் கூறினார். அதேபோல ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அதை பதிவு செய்து வழக்கு போட்டுள்ளோம் என்று கூறி டாக்டர் ராமதாஸ் அவர்களை கைது செய்தார். இது பழைய வரலாறு. இப்படியான பல சம்பவங்கள் திருமாவளவன் அவர்களும் நடந்திருக்கும். இதுல நான் பார்க்க வேண்டியது எது என்றால், எஃப்ஐஆர்ல விஜய் பேர் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்த்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அவ்வாறு சேர்க்கவில்லை. அதுதான் எனக்கு ஏன் என்று புரியவில்லை. நெக்லிஜென்ஸ் என்று வரும்போது கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு பொறுப்பானவர்கள், உதாரணமாக கரூரை சேர்ந்த தாவேகாவின் உள்ளூர் பிரமுகர்கள், அவர்கள் பெயர் சேர்க்கப்படும் போது தாவேகா தலைவர் பெயரும் சேர்க்கப்பட வேண்டும்.